Hello everyone, welcome to Professor Academy. So again today we are going to learn something new from the unit Computer System Architecture. Okay, so that is the topic of today's video is dual and self-dual functions. Before starting the video, Professor Academy is offering the courses for PGTRB based on the new syllabus for the following majors, that is English, Maths. இதுல இருக்கிற லிஸ்ட் அவுட்ல இருக்கிற எல்லா மேஜர்ஸ்க்குமே வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டும் இருக்கு. இட்ஸ் ஆன் கோயிங். And if anyone is interested, you can contact the number given in the slide below. Yes. So coming into the topic, today's topic is self-dual and dual functions. So many of you will be having doubt in this thing, like dual functions, complement of functions kume வந்து நிறைய டைம் வந்து நம்மளுக்கு ஒரு சின்னதா கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷனோடைய டியூவல்னா என்னது, செல்ஃப் டியூவல் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன? ஆக்சுவலி ஏர்லியர் சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் உடைய ஒரு பார்ட் வந்து இது இருந்துச்சு. லைக் மின் டெர்ம்ஸ், மேக்ஸ் டெர்ம்ஸ், பூலியன் அல்ஜிப்ரா எல்லாம் படிப்போம் இல்லைங்களா? அதோடைய ஒரு டாபிக் வந்து ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து டியூவல் ஃபங்க்ஷன்ஸ், செல்ஃப் டியூவல் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வந்து எல்லாம் மர்ஜ் பண்ணி கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சரா உங்களுக்கு யூனிட் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூனிட் 1ல இருக்கிற ஒரு டாபிக் தான் இது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் வந்து பூலியன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம ரொம்ப டீட்டெயிலாலாம் இல்லை, வாட் ஆக்சுவலி டியூவல் ஃபங்க்ஷன்ஸ், அதோடைய தென் செல்ஃப் டியூவல்னா என்னன்றது பார்ப்போம். So Boolean functions na just an introduction, zeros and ones வந்து நம்ம யூசுவலா யூஸ் பண்ணிருப்போம். And operations like min terms, max termsன்றது வந்து பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு இருக்கும். Boolean function வந்துட்டாவே min term and max term. Okay, so min terms in the sense வந்து நம்ம a b. Okay, max terms எப்படி இருக்கும்னா a plus b. So I assume that you all know about min term and max term. So அதை பத்தி இப்போ நான் டீட்டெயிலா போகல. So min terms வந்து ப்ராடக்ட் டேர்ம்ஸா இருக்கும், max terms வந்து சம் டேர்ம்ஸா இருக்கும். So in between வந்து so two min terms வந்து கம்பைன் பண்ணனா we'll be using the or operation, summation, இல்ல max term கம்பைன் பண்ணனா and operation. So something இந்த operations, so complement பண்ணனா not operation. So எல்லா operation like a b bar. So not operation. So and or not வந்து basic operations நம்ம ஒரு function. Say for example, function in the sense என்ன சொல்லணும், f is equal to ab plus ab bar, okay, or plus a b a bar b, இப்படிலாம் எது வேணா இருக்கலாம். Just two variablesன்றதுனால two inputs. So function can be this form. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாட் and இருக்கு, or function or operation யூஸ் பண்ணிருக்கோம், and not complement யூஸ் பண்ணிருக்கோம். So duality helps in logic simplification and analysis. So how to find a dual of a function? ஒரு function கொடுத்துருவாங்க, அந்த function உடைய dual ஃபங்க்ஷனை வந்து எப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு வாட் யூ ஹாவ் டு டூ. அண்ட் ஆப்ரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஆரா சேஞ்ச் பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஆர் ஆப்ரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஆண்டா மாற்றணும். அண்ட் லைக் எஃப் வந்து ஏ, ஒரு எக்ஸாம்பிளுக்காக f is equal to a dot b plus c. So this is and operation, this is or operation, and வந்து or operation மாறும். So dual function எப்படி இருக்கும்னா and or operation வந்து இங்க எங்க மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன அசியூம் பண்ணிருக்காங்கன்னா காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தட் இஸ் a இருக்குன்னா அதோட காம்ப்ளிமெண்ட் a பார் பிளஸ் b பார் டாட் சி பார். இதுதான் கரெக்ட்னு நினைச்சோம். ப்ரீவியஸ் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல இந்த டியூவல் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து தப்பு ஃபார் ஷியர். ஓகேவா? ஸோ அது கரெக்ட்னு கொடுத்தாங்களா, கீ கொடுத்தாங்களான்றது அந்த லைக் அந்த டாபிக்கு வரல. பட் இட்ஸ் நாட் த கரெக்ட் வே ஆஃப் ரெப்ரசென்டிங். நீங்க வந்து கிளைம் பண்ணலாம், காம்ப்ளிமெண்ட் வந்து எடுக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். டியூவல் யூ ஆர் ஜஸ்ட் சேஞ்சிங் த ஆப்ரேஷன். அதுவே 0 1 இருந்து 0 வந்து வேல்யூவா கொடுத்திருந்தாங்கன்னா 0 வந்து will be changed to 1, or 1 கொடுத்திருந்தாங்கன்னா 1 will be converted into 0. அவ்வளவுதானே தவிர பட் you will not complement the literals. இந்த லிட்டரல் a வேரியபிள்ஸ் கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க.
fine. So this is how you'll be finding the dual. இதுதான் very simple. வேற எதுவுமே கிடையாது dualனா என்ன அப்படின்ட்டு. So how to find the dualன்றப்ப you'll be writing the Boolean expression, you'll be replacing and with or with and keep literals and complements unchanged. மற்றதெல்லாம் unchanged வச்சுப்பீங்க. காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்லயே இருக்கும், நார்மல் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா நார்மல் ஃபார்ம்ல இருக்கும். ஃபார் an example to be very clear, இது வந்து there are multiple Boolean laws. ஓகேவா? ஸோ Boolean laws பத்தி நம்ம இப்ப பார்க்கல. ஸோ அதுல ஒரு law வந்து consensus theorem. ஸோ அந்த தியரம் வந்து what it states is xy plus x complement z plus y z is equal to xy plus x complement z. Okay, it's just a theorem. Okay, so இந்த தியரமுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு டியூவல் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? this is dot right, அது x. so இந்த x காம்ப்ளிமெண்டால மாத்தக்கூடாது, it should be as it is. just you will be changing the dot into plus. இது பிளஸ்ல இருக்கு, அதை வந்து இங்க டாட்டா மாத்திடுறீங்க. this is complement, so it will remain complement. இங்க டாட்ல இருக்கு, அது பிளஸ்ஸா மாறிடுச்சு. z வந்து as it is. just you are changing both the operators, that is dot and plus. அது மட்டும் தான் இங்க மாத்திருக்கீங்க. ஓகேவா? so this is how you will be writing dual of the given function this. for your understanding, at another example, that is Boolean expression is xyz plus. இது வந்து நார்மல் ஒரு எக்ஸ்பிரஷன், இது வந்து ஒரு தியரம், இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். this one is theorem and this is some standard சும்மா ஒரு எக்ஸ்பிரஷன். so xyz plus x bar y z bar plus y bar z is equal to 1. so இந்த இடத்துல 1 கொடுக்கறப்ப அது மட்டும் 0வா சேஞ்ச் ஆகும். அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரஷனை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்கேன். ஓகே, so மத்ததெல்லாம் அதே மாதிரி எங்கெல்லாம் டாட் ப்ராடக்ட் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் வந்து it will be replaced with the plus, and where it is plus, that is or, and it will be replaced with and. this is how you will be finding the dual of a function. function is nothing but f is equal to கொடுப்பாங்க இல்லையா, sum of min terms இருக்கலாம், இல்ல product of max terms இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, அதுக்கான dual நீங்க இப்படிதான் கண்டுபிடிப்பீங்க. at another thing which you have to know here is self dual function. dual functionலே self dualனா with dual function which is dual of itself. அதோட dual வந்து அதுவே வருது, same thing. that is நம்ம இப்ப இங்க find out பண்ணோம் இல்லைங்களா, that is xyz plus x bar y z bar plus y bar z is equal to 1ன்றது. so when you are finding dual find பண்ணாலும் it will give the same expression. அப்படி வந்துச்சுன்னா that will call it as self dual function. but self dualக்கு வந்து some properties அதெல்லாம் இருக்கு, how to verify. so exam point of view அப்படின்னு பாத்தீங்கன்னா you can be asked for a dual function. ஒரு function கொடுத்துருவாங்க, அதுல வந்து dual function find பண்ண சொல்லலாம். then வந்து ஒரு function self dual functionக்கு வந்து set of functions கொடுத்துட்டு இதுல எது self dual functionன்ற மாதிரி question கேட்கலாம். இந்த two types of questions can be asked from this area. okay, so ஒரு function is a self dual if function அதோட காம்ப்ளிமெண்டட் ஃபார்முக்கு டியூவல் கண்டுபிடிச்சாலும் ரெண்டுமே சேமா இருக்கும். dual of its complemented value வந்து ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா that is self dual. it means it equals to the dual with complemented inputs. அதாவது நார்மல் இன்புட்ஸ் ஓட dual கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனோடைய இன்புட்ஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு dual கண்டுபிடிக்கிறோம், ரெண்டுமே சேமா தான் வரும். ரெண்டுமே சேம் தான். I hope you are able to understand. ஓகேவா? அப்ப வந்து we call it as self dual. so it may sound some tricky இல்லையா? so we have some set of things எதை வந்து we can easily identify it, whether this function can be a self dual or not. so அதுக்கு முன்னாடி வந்து you can see an example, that is f. இது ஒரு function f வந்து variable a comma b, that is a bar dot b plus a b bar. so XOR வந்து ஒரு கேட், அதோட எக்ஸ்பிரஷன் வந்து a bar dot b plus a b bar. இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? அதே மாதிரி XNORக்கு வேற எக்ஸ்பிரஷன் இருக்கும். so we know XNOR இருந்துச்சுன்னா it will be a dot b plus a bar b bar. right? so it depends. so இந்த மாதிரியான எக்ஸ்பிரஸ். so here we are taking XOR எடுத்திருக்கோம். so இதுக்கு டியூவல் கண்டுபிடிக்கிறோம், இதுக்கு டியூவல் கண்டுபிடிக்கிறோம் a bar plus b dot a plus b bar. ஓகேவா? so இப்ப இதோடைய a வந்து a பாரா மாத்திடுங்க. that is say for example a complement dot b plus a b bar இருக்கு இல்லையா, a வந்து it is changed to
A காம்ப்ளிமெண்டா இருக்கனால ஏன்னு மாத்திட்டோம். B காம்ப்ளிமெண்டா இருக்கறனால B வந்து நார்மல் ஃபார்ம்ல இருக்கனால B பாரா மாத்திட்டோம். Then A its original form, so A complement. Now B is complemented, so இப்ப இதுக்கு டியூவல் கண்டுபிடிங்க. என்ன வரும்? A plus B complement dot A complement plus B. இந்த டியூவல் சாரி இட்ஸ் ஆன்லைன்ல ஸ்டக் ஆகுது. இந்த டியூவலும் சேமா இருக்கு பாருங்க. எஸ், யூ ஆர் கெட்டிங் த சேம் திங். அதுதான் நார்மல் இன்புட்டுக்கு டியூவல் கண்டுபிடிச்சோம். கொடுத்திருக்கிற இன்புட்ஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு டியூவல் கண்டுபிடிச்சிங்கனாலும் சேமா வந்துச்சுன்னா இட் மீன்ஸ் இட் இஸ் செல்ஃப் டியூவல். ஸோ எக்ஸ்ஆர் இஸ் செல்ஃப் டியூவல். இதுக்கு இன்னும் ஈஸியரான ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ தட் இஸ் இது ஒரு ஃபங்க்ஷன் ஏபிசி. தென் ஏபிசி வந்து என்ன ஃபங்க்ஷன் என்ன ரெப்ரசென்ட் பண்ணா ஏபி பிசி சிஏ. ஓகே, ஸோ யூ ஷுட் நோ திங்ஸ். இட் இஸ் லைக் 3 வேரியபிள்ஸ், 3 வேரியபிள் இருக்கு. அப்போ ஏபி பிசி சிஏன்றது இட்ஸ் நாட் மின்டம். It is not minterm, right? It is not minterm. Minterm இருந்தா அது கம்ப்ளீட்டா இருக்கணும். கம்ப்ளீட், it should have, every term should have all the variables. எல்லா வேரியபிள்ஸும் இருக்கணும். அப்பதான் அதை நான் எக்ஸாக்டா மின்டர்ம்னு சொல்வேன். ஸோ அது ஒரு மெத்தட் இருக்கு. இப்படி மின்டர்ம்ஸ் இல்லைன்னா how to convert into the min, கரெக்டான மின்டர்ம்ஸா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்றது. பட் இங்க சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஏபி plus BC plus CA. இதோட டியூவல் கண்டுபிடிச்சிங்கன்னா பாத்தீங்கன்னா you'll be getting A plus B dot B plus C dot C plus A. இது ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா, ஓகே, பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லைங்களா? யூ கேன் சால்வ் இன் ஐதர் வேஸ், எந்த வேல வேணா சால்வ் பண்ணிக்கலாம். லாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து ஜஸ்ட் வந்து சிம்பிள், எனக்கு லாஸ்லாம் தெரியாது மேம், நான் அப்படியே சால்வ் பண்றேன் அப்படின்னு நினைச்சு சால்வ் பண்ணீங்கனாலும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா யூல் பி கெட்டிங் த சேம் எக்ஸ்பிரஷன். எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ டியூவல் கண்டுபிடிச்சாலும் அதே தான் வரும். ஸோ இட் இஸ் ஆல்சோ செல்ஃப் டியூவல். ஓகேவா? ஸோ ஃபார் சால்விங் த திங்ஸ் நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். யூ கேன் சால்வ் இட் லைக் A plus B, B plus C, okay, C plus A. So ஏதாவது 2 things வந்து first எடுத்துக்கோங்க. Then வந்து you will be getting A dot B plus B dot B plus A dot C plus B dot C into C plus A வரும் இல்லைங்களா? So A dot B you can write as it is. B dot B is nothing but B. Anything multiplied twice நாலும் dot productல B dot B வந்து B தான். Okay. Then A dot C plus B dot C and C plus A. So இங்க பாத்தீங்கன்னா எல்லா B terms common இருக்கா? Take all that B terms. B வந்து வெளியே எடுத்துக்கோங்க. A plus 1 plus C plus AC. AC மட்டும் B term இல்ல, அதனால I am keeping it here. C plus A. Anything added to 1. Anything. OR gateல வந்து பாத்தீங்க 1 added to any number of things வந்து will give you 1 தான். OR with C 1 நீங்க 1 0 plus 1 இது பண்ணாலும் it will give 1. I am talking about logic operation. Addition கிடையாது. You should have that in mind. Logic operation. OR. ஓகேவா? 1. Then அதே மாதிரி 1 plus 1 இருந்தாலும் 1 தான். 1 plus 0 plus 0 இருந்தாலும் 1 தான். Yes, this is I'm talking about logic OR. So 1 added to any terms will give you 1. அந்த மாதிரி it will give you 1. So B dot 1 AC. Just இதை இங்க நான் சொல்லணும்னு இல்லை, for your understanding I'm explaining it. So you'll be having B plus AC and C plus A. ஃபர்தரா இதை வந்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா you will get the same thing. AB plus BC plus CA வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? Okay, I'll do it for you. BC plus AC dot C வந்து again C dot C இருந்தா ஒரு தடவை C எடுத்துனா போதும். ஓகேவா? B dot C வந்து BC, AC dot C வந்து AC. Then B dot A வந்து BA plus again B dot A வந்து BA, then AC dot A வந்து AC தான் வரும். Because A dot A, you will get AC. இந்த term twice இருக்குல்ல, அதனால will simplify and will be having BC plus AC plus BA இங்க இல்ல, ABன்னு இருக்குல்ல, BA and AB both are same. அதனால நான் அது ABன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்ப செக் பண்ணி பாருங்க, இதுவும் ஒண்ணுதான்.
ஓகேவா? see this is not at all required exam point of viewல இது உங்களுக்கு தேவைப்படாது. just for your understanding I am explaining it. எப்படி ஒரு ஃபங்க்ஷனோட டியூவல் வந்து கண்டுபிடிச்சும் அகெயின் அது சேம் ஃபங்க்ஷனாவே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏன்னு கொடுத்துருக்குறதா அதுக்கு டியூவல் கண்டுபிடிச்சிங்கனாலும் ஃபர்தரா யூ ஆர் கெட்டிங் த சேம் திங் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. ஓகேவா? இதை உங்களுக்கு எப்படி கொஸ்டின் வரும், எப்படி சிம்பிளிஃபைடா உங்களால நீங்க எப்படி இதை ஆன்சர் பண்ணலான்றத பார்க்கலாம். Okay, so what are the conditions for self-dual functions? Okay, so the necessary and sufficient conditions for any function to be a self-dual function வந்து two conditions இருக்கு. ஒன்னு வந்து it should be a neutral function, the another it should be a mutually exclusive terms. ரெண்டுமே வெரி சிம்பிள். இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பார்த்தே சொல்லிடலாம் இது வந்து செல்ஃப் டியூவலா இல்லையான்னு சொல்லிட்டு. நியூட்ரல் ஃபங்க்ஷன்னா என்னது? நியூட்ரல் ஃபங்க்ஷன்னா நியூட்ரல் ஃபங்க்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃபார் விச் நம்பர் ஆஃப் மின் டேர்ம்ஸ் நம்பர் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ் ஆர் சேம். நம்பர் ஆஃப் மின் டேர்ம்ஸும் நம்பர் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸும் சேமா இருக்கணும். அப்படி ஒரு ஃபங்க்ஷன் சே எஃப் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்றேன் இல்லைங்களா? எஃப் இஸ் ஈக்குவல் டு மின் டேர்ம்ஸ்ன்னு சொல்றேன். ஏபிசி பிளஸ் A B bar C plus A B C bar இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட் மின்டம் இது ரெப்ரசென்ட் பண்ணுது? ஏபிசி நார்மல் ஃபார்ம்னா 111 101 110. ஸோ திஸ் வில் பி 7 5 and 6. ஓகேவா? அப்ப மின்டம் 7 5 6னா என்னுடைய மேக்ஸ் டேர்ம்ஸ் வந்து என்ன இருக்கும்? 0 1 2 3 4. ஓகேவா? 0 1 2 3 4 வந்து என்னுடைய மேக்ஸ் டேர்ம்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் மின் டேர்ம்ஸும் நம்பர் ஆஃப் மின் டேர்ம்ஸும் நம்பர் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ் வந்து இங்க ஈக்குவல் இல்ல. அப்ப இது நியூட்ரல் ஃபங்க்ஷன் கிடையாது. நியூட்ரல் ஃபங்க்ஷன் கிடையாது. மின் டேர்ம்ஸும் மேக்ஸ் டேர்ம்ஸும் நம்பர் ஆஃப் மின் டேர்ம்ஸும் நம்பர் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதை வந்து நான் நியூட்ரல் ஃபங்க்ஷன் சொல்வேன். அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்போ மேம் இங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா யூ கன்வெர்ட் இட் டு இன்டு த மின் டேர்ம்ஸ். ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏன்னு இருக்கு இல்லைங்களா? இதை வந்து மின் டேர்ம்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ தட் யூ வில் பி கெட்டிங் அது வந்து மேக்ஸ் டேர்ம்ஸும் அதுவும் ஈக்குவலா இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகேவா? சோ எப்படி கன்வெர்ட் பண்ணி ஏபில சி டேர்ம் இல்ல. சோ சி பிளஸ் சி பார். பிசில வந்து ஏ டேர்ம் இல்ல. ஏ பிளஸ் ஏ பார். இப்படிதான் நீங்க மின் டேர்ம்ஸா கன்வெர்ட் பண்ணி சிஏ பி பிளஸ் பி பார். ஓகேவா? சோ இது நீங்க கன்வெர்ட் பண்ணி பாருங்க. you will be getting some set of 4 terms வரும் கண்டிப்பா. அப்பதான் வந்து it will be equal to the number of max terms. Okay, numbers should be equal. 4 4 இருக்கணும். min terms 4னா max terms 4 இருக்கணும் for 3 variables. அது 2 variablesனா min term 2 இருக்கணும், max term 2 இருக்கணும். அப்போ வந்து நமக்கு அது நியூட்ரல் ஃபங்க்ஷன். ஓகேவா? இதை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் நாட் மின் டேர்ம். உங்களை அண்டர்ஸ்டாண்டிங்கும் அப்படி நான் ரிப்பீட் பண்றேன். ஃபைன். ஸோ ஃபைண்ட் அவுட் த மின் டேர்ம் வில் பி கெட்டிங் 4 மின் டேர்ம்ஸ் தான் வரும். சிம்பிளிஃபை பண்ண பிறகு அந்த 4 மின் டேர்ம்ஸ் வில் பி ஈக்குவல் டு மேக்ஸ் டேர்ம்ஸ். அதனால தான் இது செல்ஃப் டியூவலா வருது. ஓகேவா? So first condition clear. Number of min terms should be equal to number of max terms. Second condition வந்து the function must not contain any mutually exclusive terms. Mutually exclusive terms வந்து contain பண்ணக்கூடாது. Mutually exclusive termsனா என்னது? Say for example 2 variables இருக்குன்னு வச்சுக்கோங்க. A, B. அது என்னென்ன terms இருக்குல்ல? 0 0 0 1 1 0 1 1. இல்லையா? How you will be representing A bar, B bar, A bar, B, A, B bar, A, B. ஓகேவா? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா இதோட காம்ப்ளிமெண்ட் டேர்ம்ஸ். 0 0க்கு எது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்? 1 1. அதே மாதிரி இதுக்கு எது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்? A பார் வந்து ஏவா மாறுது, B வந்து B பார். ஸோ திஸ் இஸ். ஸோ 2 வேரியபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் 0 and 3 வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் and 1 and 2 வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஓகேவா? சோ என்ன சொல்றாங்கன்னா the function must not contain any mutually exclusive terms. mutually exclusive ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒண்ணு மட்டும் இருக்கலாம். அதாவது என்னுடைய இதுல ஃபங்க்ஷன் given ஃபங்க்ஷன்ல இப்ப 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 இருக்கக்கூடாது. 3 இருந்துச்சுன்னா 0 இருக்கக்கூடாது. ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். 1 இருந்தா 2 இருக்கக்கூடாது, 2 இருந்தா 1 இருக்கக்கூடாது. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம்ஸ் வந்து ரெண்டுமே பிரசன்ட் இருக்கக்கூடாது. ஃபார் யர் இன்ஃபர்மேஷன், அதுவே 3 வேரியபிள்ஸா இருந்துச்சுன்னா 1 2 0 1 2 3
4, 5, 6, 7. இதெல்லாம் தான் mutual. ஏன்னா 0, 0, 0, 0, 0, 0, 1, 1, 1. Complemented form. 0, 0, 1. ஓகேவா? 6க்கு வந்து 1, 1, 1, 0. 6 வந்து 1, 1, 0. So, இதோட complementary. So, 0, 7, 1, 6, 2, 5, 3, 4 தான் வந்து mutually exclusive terms. So, இந்த termsல ஏதாவது ஒண்ணு தான் இருக்கணும், ரெண்டுமே இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு கண்டிஷன் தெரிஞ்சா உங்களுக்கு பார்த்த உடனே நீங்க சொல்லிடலாம் ஈஸியா it is self dual function or not. ஓகேவா? ஓகே. So, mutually exclusive termsனா என்னன்னு நான் இங்க கிளியரா கொடுத்திருக்கேன். ஓகேவா? So, consider we have any term x consisting of some variables, then term obtained by complementing each variable of term x is called mutually. See, ABC na a bar b bar, அதுதான் நான் சொல்றது. ABC na 1, 1, 1, a bar b bar c bar na 0, 0, 0. So, 1, 1 உடைய mutual exclusive term வந்து 0, 0, 0. அதே மாதிரி இது வந்து 1, 0, 1 னா அதோட mutual exclusive term வந்து 0, 1, 0. இதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம். இதுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும், ரெண்டுமே பிரசன்டா இருக்கக்கூடாது செல்ஃப் டியூவலா இருந்தா. இதெல்லாம் எப்படி ஒரு கொஸ்டின்ல பாக்குறதுன்னு ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். அதே மாதிரி இஃப் இட்ஸ் நாட் டியூவல் ஏ பிளஸ் பின்னு இருக்கு இல்லையா, சோ அதோட டியூவல் கண்டுபிடிக்கிறீங்க. ஏ பிளஸ் பி ஓட டியூவல் வந்து ஏ டாட் பின்னு இருக்கு. சோ வந்து ரெண்டும் சேம் இல்ல, அதனால இட் இஸ் நாட் செல்ஃப் டியூவல். வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் நாட் செல்ஃப் டியூவல். செல்ஃப் டியூவல் இல்லைன்றது நம்ம ஈஸியா சொல்லிடலாம், டியூவலா இல்லையான்றது சொல்றதுக்கு தான். So, we'll conclude with an example question. ஓகேவா? So, இந்த மாதிரி question தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. That is, consider the following function. 4 functions கொடுத்திருக்காங்க. இதுல which of the following functions are self-dual functions? Only 3, only 2, only 3 and 4 and all are self-duals. இங்க பாருங்க. First வந்து என்னது? Neutral function. Neutral functionனா இருக்கக்கூடாது இல்லையா? Neutral நியூட்ரல் ஃபங்க்ஷனா இருக்கணும் இல்லையா? இட் ஷுட் பி நியூட்ரல். நியூட்ரல் ஃபங்க்ஷன் என்னது? நம்பர் ஆஃப் மீன் டேர்ம்ஸ் இன் an function should be equal to number of max term in that function. அப்போ 3 வேரியபிள்ஸ்னா இங்க வந்து நம்ம கன்ஃபியூஷனே இல்லை. அவங்க சிம்பிளிஃபைடா மின் டேர்ம்ஸ் டைரக்டா மின் டேர்ம்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஏபி நம்ம அதை மின் டேர்மா கன்வெர்ட் பண்ணோம், அந்த எந்த மெஸ்ஸும் கிடையாது. ஸோ 3 வேரியபிள்ஸ் அப்பனா ஈக்குவலா இருக்கணும். என்னது? 4 மின் டேர்ம் 4 மேக்ஸ் டேர்ம். அப்போ இங்க எனக்கு 3 மின் டேர்ம் இருக்கு, அப்போ மேக்ஸ் டேர்ம் எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். அப்போ ஆப்வியஸா இந்த ஆப்ஷன் 1 வராது. ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ரூல் அவுட் ஆயிடுது. நியூட்ரல் ஃபங்க்ஷன் கிடையாது, இட்ஸ் நாட் நியூட்ரல் ஃபங்க்ஷன். ஆனா செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாருங்க, இட்ஸ் நியூட்ரல், right? It is having 4 minterms, so max terms will also be 4. It is having 4 minterms, it is also having 4 minterms, so max term. Whether it is having mutual exclusive இல்லையான்றது secondary, but neutral functionன்றதுக்கு அது satisfy பண்ணிச்சு. அடுத்து நான் என்ன சொன்னேன்? 3 வேரியபிள்ஸ் தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம்ஸ். என்னது? இப்படி நீங்க எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். 0, 1, 2, 3, தென் இதோட பேர் வந்து 4, 5, 6 and 7. இவங்கெல்லாம் தான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ். 0 உடைய மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம் 7, 1 உடையது 6, 2 உடையது 5, 3 உடையது 4. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் செகண்ட் ஆப்ஷன் செக் பண்றோம். ஏன்னா திஸ் இஸ் எக்ஸ்க்ளூடட். 0 இருக்கு, ஸோ 7 இருக்கக்கூடாது. 0 இருந்தா 7 இருக்கக்கூடாது, ரெண்டுமே இருக்கு. அதாவது எனக்கு இருக்கிற மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம்ஸ்ல ரெண்டுமே இருக்கு. அப்ப இதுவும் செல்ஃப் டியூவல் கிடையாது. திஸ் இஸ் ஆல்சோ நாட் செல்ஃப் டியூவல். Fine. So rule out ஆயிடுச்சு செகண்ட் ஒன். Then I'll go for third operation. Third option. Okay. Third option then that is 0. So if 0 is there, 7 should not be there. இல்ல. Okay, fine. 1 இருக்கா? 6 இல்ல. இல்ல. Fine. 2 இருக்கு, 5 இல்ல. இல்ல. Okay. Then 4 இருக்கு, 3 இல்ல. So this is completely fine. So இது வந்து self dual. We should not leave it like இங்க பாருங்க ஆப்ஷன் 3 இங்க இருக்கு. C-லயும் ஆப்ஷன் 3யும் 4ம் இருக்கு. So 4யும் செக் பண்ணிடுவோம். We should not leave. So 3 இருக்கு, 4 இல்ல. Okay. 5 இருக்கு, 2 இருக்கக்கூடாது. இல்ல. That is okay. 6 இருக்கு, 1 இல்ல. Okay. 7 இருக்கு, 0 இல்ல. Okay. So 4 is also a self-dual function. It is also a self-dual function. So your answer should be answer C. Answer C is the self-dual function. Okay. So this was a detailed explanation of what are dual functions and self-dual functions. I hope it is clear to everyone. It is very, very kandipa. You can expect one question from this for your
upcoming PGTRB examination, right? So if you are having any doubt, need any clarification, anything, you can post your comments in the comment box and your queries will be answered. As I said earlier, if you are interested to join the Professor Academy with the regular courses are ongoing and you can contact அந்த முன்னாடி கொடுத்திருக்கிற நம்பர்ஸ்ல வந்து you can contact the team and approach for the details. Fine. All the very best for your preparation. Thank you so much.